வணக்கம் நண்பர்களே, டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பலருக்கும் இருக்கும், ஆனால் வெட்கம் காரணமாக வெளிப்படையாக பேச தயங்கும் ஒரு பொதுவான உடல்நல பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமராய்ட்ஸ், மூல நோய். இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். மழை விடும்போது வலி, இரத்தப்போக்கு, ஆசன வாயில் அரிப்பு அல்லது வீக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது மூல நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். ஆரம்பத்திலேயே கவனித்தால் பெரும்பாலானவர்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் சரியான சிகிச்சை மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிமராய்ட்ஸ் மூல நோய் அப்படின்னா என்ன, இதனால் ஏற்படுகிறது, அறிகுறிகள் என்னென்ன, மூல நோயின் வகைகள் என்ன, யாருக்கு அதிக ஆபத்தை உண்டாக்கும், எப்படி இதை கண்டறிவது, சிகிச்சை முறைகள் என்னென்ன, சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன, தவிர்க்க வேண்டியது என்னென்ன, எப்போது மருத்துவரை அணுக வேண்டும், எப்படி தடுப்பது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிமராய்டு அப்படின்னா என்னென்னா, ஆசன வாயின் மற்றும் மலக்குடலின் கீழ்ப்பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள் வீங்கி பெரிதாகும் நிலையே ஹிமராய்ட்ஸ் அல்லது மூல நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகவும் பொதுவான நோயாகும். குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் அதிகமாக காணப்பட்டாலும் எந்த வயதிலும் இது ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த மூல நோயின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஹிமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஹிமராய்ட்ஸ் அண்ட் த்ராம்போசிஸ்ட் ஹிமராய்ட்ஸ். இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் ஹிமராய்ட்ஸ்னால் உள் மூலம், மலக்குடலின் உள்ளே இருக்கும். ஆரம்பத்தில் வலி ஒன்றும் தெரியாமல், வலி இல்லாமல் இரத்தப்போக்கு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹிமராய்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெளி மூல நோய், ஆசன வாயின் வெளியே இருக்கும். வலி, வீக்கம், அரிப்பு அதிகமாக இருக்கலாம். த்ராம்போசிஸ்ட் ஹிமராய்ட்ஸ் அப்படின்னா வீங்கிய இரத்த நாளத்தில் இரத்த உறைவு, பிளட் கிளாட் உருவாகும், கடுமையான வலி ஏற்படும். இதுதான் மூல நோயின் 3 வகைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, மூல நோய் ஏற்பட காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீண்டகால மலச்சிக்கல், மலம் விடும்போது அதிகமும், அதாவது ரொம்ப முக்கி போகிறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் நார்ச்சத்து குறைந்த உணவு சாப்பிட்றது, போதுமான தண்ணீர் குடிக்காதது, நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது, உடல் பருமன், கர்ப்பம், வயது அதிகரித்தல், உடற்பயிற்சி இல்லாமல், இது போன்ற காரணங்களால் தான் மூல நோய் அதிகமாக ஏற்படுகிறது. அப்புறம் இதுக்கு முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலம் விடும்போது சிவப்பு நிற இரத்தப்போக்கு இருக்கும், ஆசன வாயில் வலி வரும், அரிப்பு இருக்கும், வீக்கம் இருக்கும், கட்டி போன்ற உணர்வு ஏற்படும், மலம் விடும்போது சிரமம் ஏற்படும், முழுமையான மலம் வெளியேறியதாக உணர்வு இருக்கும். இதெல்லாம் தான் இதோட முக்கிய அறிகுறிகள். அப்போ இது யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் உள்ளவர்கள், கர்ப்பிணிகள், அப்புறம் உடல் பருமன் உள்ளவர்கள், 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நார்ச்சத்து குறைவாக சாப்பிடுபவர்கள், நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வர்கள், இவர்களுக்கெல்லாம் இதை ஒரு ஆபத்தில் போய் கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஹிமராய்ட்ஸை எப்படி கண்டறிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கிட்ட போயிட்டு மருத்துவ வரலாறு கேட்பார். அப்புறம் உங்களை உடல் பரிசோதனை செய்வார். டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் செய்யலாம், அனோஸ்கோப்பி எடுக்கலாம், தேவைப்பட்டால் கொலனோஸ்கோப்பி, அதாவது குறிப்பாக இரத்தப்போக்கிற்கான பிற காரணங்களை மதிப்பிடுவதற்கான ஒரு டெஸ்ட்டு இந்த கொலனோஸ்கோப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மூல நோய் நிலைகள் பார்த்திங்கன்னா, இதுக்குன்னு சில கிரேட்ஸ் இருக்குது. ஒரு 4 கிரேடு இருக்குது. கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3, கிரேடு 4. இது அப்படி என்ன அப்படின்னா, இந்த கிரேடு 1 உள்ளே மட்டும் இருக்குது, நமக்கு வெளியே தெரியாது. ஆனால் கிரேடு 2 பார்த்திங்கன்னா, மலம் விடும்போது வெளியே வந்து மீண்டும் உள்ளே செல்லும். கிரேடு 3 பார்த்திங்கன்னா, வெளியே வந்து நிற்கும், ஆனால் உள்ளே போகாது, நம்ம கை கொண்டு தள்ளி விட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். 4 வந்துங்கன்னா எப்போதுமே வெளியே தான் இருக்கும். இதுக்கு மருத்துவ சிகிச்சை அவசியமாக தேவைப்படுது. ஸோ இந்த 4 கிரேடு இந்த மூல நோயில் இருக்குது. உள்ளே மட்டும் இருக்கும், மலம் விடும்போது வெளியே வந்து மீண்டும் உள்ளே போகும், அது கிரேடு 2. கிரேடு 3 வெளியே வந்து கையால் உள்ளே தள்ள வேண்டும், கிரேடு 3. கிரேடு 4 பார்த்திங்கன்னா எப்பவும் வெளியே இருக்கும். ஸோ மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை பெறணும். அப்புறம் இந்த சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன சிகிச்சை எடுப்பாங்க அப்படின்னா, நார்ச்சத்து அதிகமான உணவு சாப்பிட வேண்டும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும், ஸ்டூல் ஸ்டாப்னர், மருத்துவர் ஆலோசனைப்படி ஸ்டூல் ஸ்டாப்னர் எடுக்க வேண்டும், சிட் பாத், வெதுவெதுப்பான நீரில் அமர்ந்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிட்டு பாத்து, அது எடுக்க வேண்டும், வலி நிவாரணி அல்லது மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகள், இது போன்றவைகளை எடுத்துக்கலாம். இது ஆரம்ப நிலையில். அப்புறம் மேம்பட்ட நிலை, அதாவது இது கொஞ்சம் முத்திச்சு அப்படின்னா, ரப்பர் பேண்ட் லிக்னேஷன் ஒன்று இருக்குது, ஸ்க்ளோரோதெரபின்னு ஒன்று இருக்குது, இன்ஃப்ராய்டு கோயகுலேஷன் இருக்குது, ஹிமராய்ட்ஸ் டெக்கமெட்டி, அதாவது ஹிமராய்டு டெக்கமெட்டினா அறுவை சிகிச்சை மூலம் குணாக்குறது. இதுதான் இந்த 2 தான் இதோட முக்கியமான சிகிச்சை முறைகள். ஸோ ஆரம்ப நிலையில் அதிகமான
நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுக்கணும். அதிக தண்ணீர் குடிக்கணும். ஸ்டூல் ஸ்டாஃப்னர் அதாவது மருத்துவர் ஆலோசனை எடுக்கணும். அப்புறம் சிட் பாத்து, அப்புறம் வலி நிவாரணி அல்லது மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகள். நம்ம அது மேம்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு ரப்பர் பேண்டு, லிகனேஷன், ஸ்க்ளெரோதெரபி, இன்ஃப்ராய்டு கோயாகுலேஷன், ஹிமோரைடெக்டமி போன்ற அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். அப்போ நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கீரைகள் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடலாம், ஆப்பிள், வாழைப்பழம், முழு தானியங்கள், ஓட்ஸு, பருப்பு வகைகள், தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர். மருத்துவர் வேறு அறிவுறுத்தவில்லை என்றால், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட வேண்டிய உணவுகள். தவிர்க்க வேண்டியவன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக கார உணவு. இந்த அதிக கார உணவு சிலருக்கு அறிகுறிகளை அதிகரிக்கலாம். ஸோ அதிக கார உணவு, ஜங்க் ஃபுட்டு, நார்ச்சத்து குறைந்த உணவுகள், மலத்தை அடக்கி வைத்திருப்பது, நீண்ட நேரம் கழிப்பறையில் அமர்ந்திருப்பது. ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோனை கொண்டு போய் ரீல்ஸ் பார்த்துட்டே வந்து மலம் கழிப்பது. ஸோ இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றங்கள் அப்படின்ட்டு தினமும் நடைப்பயிற்சி, போதுமான அளவு தண்ணீர், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் தாமதிக்காமல் கழிப்பறைக்கு செல்லுங்கள். உடல் எடை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இதோட வாழ்க்கை முறை மாற்றங்கள். இது சாத்தியமான சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சோகை. தொடர்ச்சியாக இரத்தப்போக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இரத்த சோகை, ஹீமோகுளோபினோட பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் த்ராம்போஸ்டிக் ஹீமாரைடு வர அதிகரிக்கும். தொற்று அரிதாகும். தொற்று கடுமையாகும். கடுமையான வலிகளுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் தான் இதோட மெயினான சிக்கல்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அதாவது மலம் கழிக்க ஃபீல் வந்துன்னா உடனே மலம் கழிச்சிருங்க. அதை வந்து தாமதப்படுத்தாமல் ரொம்ப அடக்கி வைக்காதீங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகும். அப்புறம் இந்த மூல நோயை பற்றி சிலவங்க தவறான நம்பிக்கைகளை மனசில் கொண்டு திரிவாங்க. என்ன அப்படின்னா, மூளைக்கு நோய் வந்து கார உணவு சாப்பிட்டால் தான் வரும் அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை. சிலவங்க பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், இந்த முக்கி பாத்ரூம் போகிறது, நார்ச்சத்து குறைவான உணவுகளை எடுக்கிறது போன்ற பல காரணிகள் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மூல நோய்க்கு எல்லோரும் அறுவை சிகிச்சை தேவையா அப்படின்னா, பலருக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் மருந்துகள் போதுமானதாக இருக்கலாம். சிலருக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மலத்தில் ரத்தம் வந்து அது மூல நோய் தானே அப்படின்னா, மலத்தில் ரத்தம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் மருத்துவர் அணுகி சரியான காரணத்தை கண்டறிய வேண்டும். நீங்கள் உடனே இது வந்தனால உடனே வந்து இந்த ஹெமராய்ட்ஸ் தான் இருக்குமோன்னுள்ள பயம் வேண்டாம். சில டைம் உடலுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ரத்தம் வந்து மலம் வழியாக வெளியேற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல மருத்துவரை அணுகி அதோட என்னன்னு பார்த்து டயக்னோசிஸ் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவரை அணுகி மருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்போது மருத்துவர் அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலத்தில் வந்து தொடர்ந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கடுமையான வலி இருக்கும். வீக்கம் வந்து அதிகரிக்கும். அப்புறம் காய்ச்சல் இருக்கும். மயக்கம் அல்லது பலவீனம். இதெல்லாம் போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் உடனே வந்து மருத்துவர் அணுகி மருந்துகள் எடுப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மூல நோயை தடுப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, தினமும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கணும். அப்புறம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். தினசரி உடற்பயிற்சி செய்யுங்க. மலச்சிக்கலை தவிர்த்துடலாம். கழிப்பறையில் நீண்ட நேரம் அமராமல் இருப்பது, அதாவது ரீல்ஸ் பார்த்துட்டே பார்க்குறது, ரொம்ப நேரம் இருந்து முக்கி இந்த மலம் கழிப்பது போன்ற இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் உடல் எடை ஆரோக்கியமான அளவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களோட மூல நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளாக இருக்கும். ஸோ நண்பர்களே, அதாவது நீங்கள் வந்து இந்த மலத்தில் ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னாலோ, இல்லைன்னா நல்ல வலி இருந்தனாலோ, அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ உடனே மருத்துவரை அணுகுங்க. நீங்களா போயிட்டு ஃபார்மசியில் போய் மருந்துகளை வாங்கி உட்கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபடாதுங்க. ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை எடுக்க முடியும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்க நண்பர்களே, இந்த ஹெமராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனை தான். ஆனால் எல்லாரும் எப்படின்னா வெட்கப்படாமல் ஆரம்பத்திலே மருத்துவரை அணுகினால் பெரும்பாலானோருக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும். இப்போ எல்லாருமே வந்து வெட்கப்படுறாங்க. மூல நோய்னா ஐயோ வெளியில் தெரிஞ்சால் நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு பயத்தினாலே இதை வெளியே சொல்லாமலே முத்தி அது வந்து கடைசி கிரேடு 4 ஸ்டேஜ் போன பிறகு தான் மருத்துவரை அணுக முற்படுவாங்க. ஸோ அதெல்லாம் செய்யாதீங்க. சரியான உணவு முறை, போதுமான அளவு தண்ணீர் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை
மூல நோயை தடுப்பதற்கான முக்கிய வழிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு வீடியோவுக்கு டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நண்பர்களே, என்னோட சேனலில் வந்து ஒன் டே ஒன் டிசீஸ் நோய் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நிறைய நல்ல விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு நோய் பற்றி போட்டுருவோம். போய் பாருங்கள். பார்த்து விழிப்புணர்வாக இருங்க. மூல நோயின்னு சொன்னோன்னே வெட்கப்பட்டுறாதீங்க. நேராக போய் உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா வெட்கப்படாமல் டாக்டர் அணுகி நல்ல மருந்துகளை எடுத்து டாக்டருடைய மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான வரும் குறுக்கள் ஒரு 10 மினிட்ல இந்த வீடியோவில் என்ன முடியுமோ அதை சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.